பராசக்தி திரைப்படம் எது, அதாவது இந்தி எதிர்ப்பு யாரை எதிர்த்துங்க தமிழ்நாட்டில் நடந்தது? 1965 இந்தி தமிழ்நாட்டில் காமராஜரே, அன்னைக்கு நேரு, சாஸ்திரி, இந்திரா காந்தி இவர்களை எதிர்த்து தான் நடந்தது. இது வரலாறு. இது தெரியாமலா காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி வச்சிருக்காங்க? அதுக்கப்புறம் கலைஞரோடையும் கூட்டணி வச்சிருக்காங்க, ஸ்டாலினோடையும் கூட்டணி வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் எம்ஜிஆரோடையும் கூட்டணி வச்சிருக்காங்க, ஜெயலலிதா அம்மையாரோடையும் கூட்டணி வச்சிருக்காங்க. காங்கிரஸ்ல இருந்து பிரிந்து போன மூப்பனார் ஜெயலலிதாவை அழிப்பேன்னு சொன்னவர் ஜெயலலிதாவுடைய கூட்டணி வச்சாரு. ஏதோ பெரிய ஏதோ இல்லாததை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். காங்கிரஸ் எடுத்து 50-60 வருஷத்துக்கு முன்னாடி போராட்டம் பண்ணாங்களாம், இன்னைக்கு காங்கிரஸோட கூட்டணியா? இன்னைக்கு இல்லப்பா, அதுக்கப்புறமே கூட்டணி வந்துருச்சு. திமுக பலமுறை வந்தது. ராஜீவ்காந்தி படுகொலை நடந்த போது திமுக தான் செஞ்சு சொல்லி அடிவான கட்சி தான் திமுக. அதனால காங்கிரஸ் திமுக கொள்கை வேற, இந்தியை திணிச்சது காங்கிரஸ், இந்தியை எதிர்த்தது திமுக. இந்த வரலாறுலாம் தெரிஞ்சுதான் அவர் சொல்றாரு. அவர் ஏன் இந்தியை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற அரசியலை பேசுறாரு. அந்த வரலாறை பேச விடாம இன்னைக்கு காங்கிரஸ், அப்ப அன்னைக்கு காங்கிரஸ் எடுத்துக்க, இன்னைக்கு காங்கிரஸோட அப்படின்னா இந்திய வரலாற்றில் எவ்வளவோ மாறி இருக்கேன், எவ்வளவோ மாறி இருக்கேங்க. கூட்டணிங்கிற கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறம் ராஜாஜியும் அண்ணாவும் கை குலுக்குனாங்க, பீராமூர்த்தி ராஜாஜியும் கை குலுக்கிட்டாங்க. எவ்வளவோ செய்திகள் விஷயங்கள் நடந்திருக்கேன். ஏங்க இவ்வளவு கேட்கிறேன், பாஜகவை பார்த்து வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்த்தது யாரு? ஜெயலலிதா. இன்னைக்கு அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கிறது யாரு? பாஜக. அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சிரிப்பீங்களா நீங்க? என்ன இந்தி வெறி வக்ரம், என்ன வட இந்திய வக்கர புத்தி, தமிழன் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் நம் மொழியின் மீதும் எவ்வளவு வக்கர புத்தி இருந்தா ஒரு தமிழனை கூட்டி உட்கார வச்சுட்டு கெக்க எல்லாரும் சிரிக்கிறாங்க.